அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்று விநாயகர் சதுர்த்தி. இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்கள் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் இன்று இரவு 8 to 9 நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தீரும், பணம் சேரும். பணம் சேருவதற்கு நிறைய வழிபாட்டு முறைகள், பூஜைகள், மந்திரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இன்று சதுர்த்தி அப்படிங்கிறது, அதாவது சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இன்று மதியம் வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சம பரிகாரத்தை இன்று இரவு 8 to 9 புதன்கோரை நேரத்தில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதாவது சதுர்த்தி திதி முடிகிறதுக்கு முன்னாடி எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யலாம். அதை தவற விட்டவர்கள் இரவு 8 to 9 தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. பணம் சேரணும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை, நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீரணும். அதை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது, பசுவிற்கு உணவளிப்பது, காகத்திற்கு உணவளிப்பது, எறும்புகளுக்கு உணவளிப்பது. இதை பற்றி நான் தினம்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதில் உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க. இன்று புதன்கோரை நேரத்தில் ஒரு பச்சை நிற துணி எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிரை வச்சு ஒரு அச்சு வெள்ளத்தை வச்சு 11 ரூபாய், ஒரு 10 ரூபாயும் ஒரு ரூபாயும் வைங்க, இல்லை ஒரு 11 1 ரூபாய் நாணயங்களை வச்சு ஒரு மூட்டையாக கட்டி பூஜையில் வச்சு மனதார விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. நாளை காலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய 11 ரூபாய் எடுத்து கோயில் உண்டியில் போட்டுட்டு அந்த பச்சை பயிரையும் அச்சு வெள்ளத்தையும் பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க. இந்த பொருளை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையில் வச்சு வழிபட்டு பசுவிற்கு தானமாகவும் அந்த காணிக்கையை கொண்டு போய் கோயிலில் செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.